السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தொடர்ந்து அல் குர்ஆனுடைய விளக்கங்கள் பார்த்து வருகிறோம். குறிப்பாக சிறிய சூறாக்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். இன்றைய வகுப்பிலே கடைசியாக உள்ள அந்த 2 சூறாக்களும் சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் ஆகிய 2 சூறாக்களும் ஒரே சந்தர்ப்பத்தில் தான் இறங்கியது. எனவே அந்த 2 சூறாக்களையும் பற்றிய சில விடயங்களை இன்றைக்கு சுருக்கமாக பார்த்துவிட்டு இதனுடைய தொடரை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே நாங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் ஆகிய 2 சூறாக்களையும் பொறுத்தவரையில் இந்த 2 சூறாக்களும் பாதுகாப்புக்காக முஅவ்விதத்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாங்கள் பாதுகாப்புக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய 2 சூறாக்களாக இந்த 2 சூறாக்களும் காணப்படுகின்றன. நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இந்த சூறாக்களை சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ், அதனோடு இணைத்து சூரத்துல் இஹ்லாஸ் ஆகிய இந்த சூறாக்களை ஓதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். நாமும் பல சந்தர்ப்பத்திலே ஓதுகிறோம். இந்த 2 சூறாக்களும் முஅவ்விதத்தான் என்று சொல்லப்படுகிறது. அதனோடு சூரத்துல் இஹ்லாஸை சேர்த்து சொல்லுகின்ற பொழுது முஅவ்விதாத் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பாதுகாப்புக்காக எடுக்கக்கூடிய, பாதுகாப்புக்காக ஓதக்கூடிய சூறாக்கள் என்ற அந்த கருத்தை அது குறிக்கிறது. இது எதிலிருந்து பாதுகாப்பு என்று பார்க்கின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகின்ற பொழுது ஓதியிருக்கிறார்கள். அதன் போது ஏற்படுகின்ற அந்த தீங்குகள், அதே போன்று நோய்கள் போன்ற அந்த காரணிகளிலிருந்து நிவாரணம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாக்களை ஓதியிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் பல ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கலாம், நமக்கு ஒரு இடத்தில் ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும், அங்கு இருக்கின்ற தீங்கு தரக்கூடிய பொருட்கள், விஷயங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த சூறா ஓதப்படுகிறது. அதே போன்றுதான் நமக்கு நேரடியாக கண்டுகொள்ள முடியாத அமைப்பில் வரக்கூடிய சில தீங்குகள், பொறாமை, அதே போன்று கண்ணூறு, அதுபோன்று சூனியம், இது போன்றவைகள் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, மனிதனுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான செய்திகளாக இருக்கின்றன. இப்படியாப்பட்ட விடயங்களிலும் இருந்தும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடிக்கொள்வதற்கு ஓதப்படுகின்ற சூறாக்களாக இந்த சூறாக்கள் காணப்படுகின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 2 சூறாக்களுக்கும் சேர்த்து உள்ள விசேடமான பேரே இது பாதுகாப்புக்காக எடுக்கப்படக்கூடிய சூறாக்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறுபட்ட ஆபத்துகள் அல்லது தீங்குகள் வருகின்ற பொழுது, அல்லது நோய்கள் போன்ற விடயங்கள் வருகின்ற பொழுது நாம் உலகளாவிய காரணிகளில் ஈடுபடுகிறோம். நாம் என்னென்ன ஏற்பாடுகளிலிருந்து நம்முடைய அறிவு கேட்டக்கூடிய அல்லது உலகளாவிய ரீதியில் என்னென்ன காரணங்கள் அதிலிருந்து பாதுகாப்பை எடுத்துக்கொள்வதற்கு இருக்கிறதோ அந்த காரியங்களில் நாங்கள் திட்டமிட்டு ஆலோசனைகள் எல்லாம் பெற்று அவைகளில் ஈடுபடுகிறோம். ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மார்க்க ரீதியாக நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை, அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து பாதுகாப்பை எடுத்துக்கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து பாதுகாப்பை கேட்டுக்கொள்வதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதின இந்த குர்ஆனுடைய சூறாக்கள் இருக்கிறது. அதே போன்று சில திக்ருகள் இருக்கிறது. இவைகளுடைய விடயத்தில் நாம் எந்தளவு கவனம் செலுத்துகிறோம், இது விடயத்தில் நமக்கு இருக்கின்ற தொடர்பு என்ன என்ற அந்த பகுதியை நாம் சற்று சிந்திக்க கடமைப்படுகிறோம்.
உதாரணமாக நமக்கு ஒரு நோய் வருகின்ற பொழுதும் நாம் பல்வேறுபட்ட மருத்துவங்களை செய்கிறோம், பல்வேறுபட்ட மருந்துகள் பல்லாயிரக்கணக்கில் செலவழிக்கிறோம். ஆனால் நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதின இப்படியான விடயங்களை நாம் ஓதுகின்ற பழக்கம் இருக்கிறதா என்று பார்த்தால் அதில் நாம் மிகவுமே பலவீனமாகத்தான் இருக்கிறோம். அன்புக்குரியவர்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு நபித்தோழர் கடுமையான தலைவலியினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதன் மூலமாக அவருக்கு நிவாரணம் அளித்த செய்தி நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் நாம் ஏதோ இது மட்டும் செய்தால் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தாலா அந்த ஒன்றை மாத்திரம் காரணியாக வைத்து, அந்த ஒன்றை மாத்திரம் நிவாரணியாக வைத்து அல்லாஹு தாலா குணத்தை தருவதற்கு போதுமானவர். ஏனென்றால் அடிப்படையில் நமக்கு இன்னல்கள் துன்பங்கள் வருவது என்பது, அதிலிருந்து விடிவை தருவது என்பது அல்லாஹுடைய கையிலே தான் இருக்கிறது. நாம் நம்பிக்கையோடு அல்லாஹு தாலா நமக்கு வஹீனூடாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து தந்த இந்த விடயங்களை, இதன் மூலம் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், எனக்கு இதன் மூலமாக நிவாரணம் கிடைக்கும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஓதுகின்ற பொழுது சில நேரம் இந்த ஒரே ஒரு காரணியால் நாம் நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம், பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் நோய்களுடைய விடயத்தில் அது குணமாகுவதில் அல்லாஹு தாலா பல்வேறுபட்ட சபபுகளை வைத்திருக்கிறான். ஒன்று, நாம் மருந்துகள் போன்ற விடயங்களில் ஈடுபடுகிறோம், அது ஒரு சபப், அதுக்கிலிருந்து நிவாரணம் பெற்றுக்கொள்வதற்காக. அதே போன்றுதான் மார்க்க ரீதியாக ஓதல்கள் மூலமாகவும் நிவாரணம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிகாட்டல் நமக்கு மார்க்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. நாம் இந்த விடயத்திலே மிகவும் தூரமாகிவிட்டோம். நாம் பார்க்கலாம், பல சந்தர்ப்பங்களில் நாம் ஒரு காலத்தில் பிழையான நம்பிக்கைகளோடு பிழையான ஓதல்களோடு மார்க்கம் தடுத்த பல விடயங்களோடு நாம் தொடர்பு பட்டிருப்போம், அதிலிருந்து நாம் வெளியிலே வந்திருப்போம். ஆனால் மார்க்கம் சொல்லி இருக்கின்ற, மார்க்கத்திலே சஹீஹாக ஹதீஸ்களிலே தரிபட்டிருக்கக்கூடிய இப்படியான காரணங்களை, இப்படியான நிவாரணைகளை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வதில் நாம் ஒரு வகையில் பின்னிக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளவும் இது மிகவுமே பெருமதிமிக்க, மிகவுமே பயன்மிக்க விடயங்களாக நமக்கு காணப்படுகின்றன. முதலாவது, இந்த 2 சூறாக்களும் சேர்த்து மொத்தமாக 11 வசனங்களை கொண்டிருக்கிறது. சூரத்துல் ஃபலக்கை பொறுத்தவரையில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் அஊது பிரப்பில் ஃபலக், மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. முதலாவது சூரத்துல் ஃபலக். அல் ஃபலக் என்ற அந்த வார்த்தையை பொறுத்தவரையில் விடியல் பொழுது அல்லது அதிகாலை பொழுது என்ற வார்த்தையை கருத்தை கொண்ட சொல்லாக இருக்கிறது. விடியல் பொழுது அல்லது அதிகாலை பொழுது என்ற கருத்தை, சுபஹுடைய நேரத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஃபலக். எனவே சூரத்துல் ஃபலக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் இந்த சூராவுக்கு பேராக இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூரா அல் குர்ஆனில் ஓதல் ஒழுங்குமுறையில் 113வது சூறாவாக இடம்பெறுகிறது. 5 ஆயத்துகளை கொண்டதாகவும் ஒரு ஐனை கொண்டதாகவும், சொற்கள் என்று பார்க்கிற நேரம் கிட்டத்தட்ட 23 சொற்களை கொண்ட, சுமார் 71 எழுத்துக்களை கொண்ட மதனிய வகை சார்ந்த சூறாவாக காணப்படுகிறது. அதே போன்று இந்த சூறாவை பொறுத்தவரையில் இந்த சூறாவும் சூரத்துன் நாசும்
இந்த இரண்டும் இறங்கியதில் ஒரே வகையான பின்னணி காரணம்தான் காணப்படுகிறது. சபபுன் நுசூல் என்று சொல்லுவோம். அது இறங்கப்படுவதற்கு பின்னணி காரணமாக அமைந்த செய்தியை பொறுத்தவரையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபீத் இப்னு அஸம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்கிறான். இதன் மூலமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று சங்கடங்களுக்கு உள்ளாகிறார்கள். அப்படியாக இருந்தால் நபிகளார் ஒரு வகையான நோய்க்குட்படுத்தப்பட்ட, அப்படி என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த சில காரியங்கள் செய்யாததை போன்ற மாதிரியான சில உணர்வுகளில் வித்தியாசமான தன்மைகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகின்றன. அப்போ அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சூனியத்தின் மூலமாக ஏற்பட்ட அந்த பாதிப்பிலிருந்து நிவாரணம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த 2 சூறாக்களும் இறக்கப்பட்டன என்ற அந்த செய்தியை நாம் புகாரி முஸ்லிம்லே இடம்பெறக்கூடிய அந்த ஹதீஸிலே காண முடியுமாக இருக்கிறது. சூனியம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய பாடத்திலே பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்த அந்த நபரை பொறுத்தவரையில் மதீனாவிலே காணப்பட்ட பனு ஜுரைக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதன் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூனியத்தை மேற்கொள்கிறார். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அளவில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. பீரு தர்வான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணத்திலே தான் அந்த சூனியம் புதைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 முடிச்சுகள் அளவில் அதனை வைத்துத்தான் இந்த 2 சூறாக்களுடைய ஆயத்துகளின் எண்ணிக்கை 11 என்ற அந்த கருத்து சொல்லப்படுகிறது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த குரோதம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஏற்பட்ட அந்த பொறாமை உணர்வுகள் காரணமாகத்தான் இந்த விடயத்தில் இவர் ஈடுபடுகிறார். இந்த லபீத் இப்னு அஸமை பொறுத்தவரையில் இவன் சூனியத்தை செய்வதற்காக தலைமுடி, அதே போன்று ஷீப்பின் பற்கள், அதே போன்று சில பேரித்தம் பல பொருட்கள் என்று பலதை பயன்படுத்தித்தான் இந்த கிணற்றிலே சூனியத்தை செய்து முடிச்சுகளில் ஊதி அந்த கிணத்திலே புதைக்கப்படுகிறது. இந்த 2 சூறாக்களும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பின்னணியை வைத்துத்தான் இறக்கப்படுகிறது. ஆக இந்த சூரா இறக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா 2 மலக்குமார்களை அனுப்புகிறான். ஒரு மலக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமாட்டிலும், இன்னொரு மலக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்மாட்டிலும் இருந்தவர்களாக அந்த இடத்திலே அந்த 2 மலக்குமார்களும் உரையாடுகிறார்கள். ஒருவர் கேட்கிறார், இவருக்கு என்ன நடந்திருக்கிறது, மற்றவர் இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த சம்பவத்தை எங்கு செய்யப்பட்டிருக்கிறது, யார் செய்திருக்கிறார், எதன் மூலமாக செய்திருக்கிறார் என்று அந்த மலக்குமார்கள் உரையாடிய நிலையில் அப்படியே இந்த சூரா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்ற அந்த செய்தியை நாம் ஹதீஸ்களிலே காண முடியுமாக இருக்கிறது. இந்த சூராவினுடைய 2 சூறாக்களுடைய பொருளையும் பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபலக்குடைய 1வது வசனத்திலே சொல்கிறான், குல் அஊது பிரப்பில் ஃபலக். நபியே நீங்கள் கூறுங்கள். குல் என்ற வார்த்தையை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம். கூறுங்கள் என்ற கருத்தை கொண்டது. கிட்டத்தட்ட குர்ஆனில் பல இடங்களிலே வருகிறது. சூறாக்களுடைய ஆரம்பம் என்று பார்க்கின்ற பொழுதும் 5 சூறாக்களுடைய ஆரம்பத்தில் இந்த வார்த்தை இடம்பெறுவதை காணலாம். ஆக அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் ரப்பிடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த அஊது என்ற வார்த்தையும் நாம் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. நாம் குல் சூறாக்களில் ஓதுகிறோம். அதே போன்று இன்னும் பல சந்தர்ப்பங்களில் நாம் மலசல கூடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது, இன்னும் பல சந்தர்ப்பங்களில் நாம் ஓதுகின்ற ஒரு வார்த்தை தான் அஊது என்ற அந்த வார்த்தை. அஊது என்று சொன்னால் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற கருத்தை கொண்டுதான் அஊது என்ற வார்த்தை.
அப்போ அல்லாஹு தாலா நபியிடத்தில் சொல்கிறான், நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரிடத்தில்? அதிகாலையின் ரப்பிடம். அல்லாஹு தாலா இந்த இடத்தில் ரப்புல் ஃபலக் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதிகாலை அல்லது விடியலுடைய அந்த இரட்சகன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் ஏன் ரப்புல் ஃபலக் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்பதற்கு நாம் பல்வேறுபட்ட விளக்கங்களை பார்க்கலாம். அடிப்படையில் காலை இரவு என்று, இருளும் வெளிச்சமும் என்று மாறி மாறி வருவது என்பது அல்லாஹுடைய மிக பெரும் அத்தாட்சிகளில் உள்ளது. அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, உங்களுக்கு இரவே மறுமை வரைக்கும் தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் அல்லாஹுவை அன்றி யாரினால் உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். எனவே முதலாவது இந்த இருளும் பகலும் மாறி மாறி வருவது என்பதில் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு பல்வேறுபட்ட பலன்களை வைத்திருக்கிறான். அவ்வளவு பிரபஞ்சம் இருளான நிலையில் திரும்ப ஒரு வெளிச்சம், ஒரு ஒழுங்கு முறைப்படி அல்லாஹுடைய அந்த கணக்கு முறைப்படிக்கு துல்லியமான முறையில் இரவு பகல் மாறி மாறி வருவது என்பது அல்லாஹுடைய மிக பெரும் அத்தாட்சிகளில் ஒன்று. எனவே அந்த அடிப்படையில் இந்த இருளிலிருந்து வெளிச்சமான ஒரு நிலை வருவது என்பது அல்லாஹுடைய மிக பெரும் அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் ஃபலக் என்ற வார்த்தை இன்னொரு பொருத்தப்பாடு இந்த இடத்திலே வரையும் கொள்ளலாம். அதைவிட அல்லாஹு தாலா இந்த சூறாவில் ரப்புல் ஃபலக் என்று சொல்லுவதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படியாக இருந்தால் ஒரு விடியல் என்ற கருத்தை குறிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த சூறாவினுடைய இந்த ஃபலக் என்பதற்கு இருக்கிறது. அப்படியாக இருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விடியலுக்கான ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகமாகத்தான் இருக்கிறது. அப்படியாக இருந்தால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் பாதிப்பினால் அவதிப்படுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து ஒரு வெளிவரக்கூடிய ஒரு தன்மை, அந்த கஷ்டமான நிலையிலே இருந்து வெளிவந்து நல்ல நிலை ஏற்படக்கூடிய, அல்லது அந்த இருளான சங்கடமான நிலையிலே இருந்து ஒரு நல்ல நிலைக்கு திரும்புகின்ற ஒரு விடயத்தை சூசகமாக இது குறித்து காட்டுகிறது. எனவே எப்படி இருளில் இருந்து வெளிச்சத்தை அல்லாஹு தாலா கொண்டு வருகிறானோ, எப்படி விடியலை ஏற்படுத்துகிறானோ, உங்களுக்கு இருக்கின்ற அந்த சிரமத்தில் இருந்து உங்களுக்கு விடிவு தருவதற்கு அந்த ரப்பு போதுமானவன். அவனிடத்தில் எல்லாவற்றிலிருந்துமான விடியல், எல்லாவற்றிலும் இருந்து வெளிவரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், இருள்கள், இவைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு விடயம், அதற்குரிய விடயமெல்லாம் அல்லாஹுடைய கையில் தான் இருக்கிறது. விடியலை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான் என்று ஒரு சூசகமான ஒரு செய்தி இந்த அல்லாஹு தாலா ரப்புல் ஃபலக் கண்டு இந்த இடத்திலே பயன்படுத்துவதில் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், முதலாவது யாரிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன்? ரப்புல் ஃபலக்கிடத்தில், அதிகாலையின் இரட்சகனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன்? மின் ஷர்ரி மா ஹலக, அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும். அவன் படைத்தவற்றின், இந்த ஹலக என்ற வார்த்தையும் எங்களுக்கு தெரிஞ்சு படைத்தான் என்று சொல்லி இதில் இருந்தால் ஹாலிக், அல்லாஹுவை பற்றி நாங்கள் ஹாலிக் என்று சொல்கிறோம். ஆக இந்த அல்லாஹு தாலா படைத்தவற்றின் தீங்கை விட்டும். ஆக இந்த வசனத்தில் பொதுப்படையாக அல்லாஹு தாலா படைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்புகளும் அது மனிதனாக இருக்கலாம், அல்லது இன்ன பல உயிரினங்களாக இருக்கலாம், அல்லது பொருட்களாக இருக்கலாம், அல்லது செயல்கள், எண்ணங்களாக இருக்கலாம். இந்த உலகத்திலே எதுவெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டுள்ள அத்தனையிலும் காணப்படக்கூடிய தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க. இந்த மின் ஷர்ரி மா ஹலக் என்பது அந்தளவு ஆழமான கருத்தை கொண்டது. அப்போ இந்த உலகத்தில் எது இருந்தாலும் எல்லாத்திலையுமே ஒரு நலவு, ஒரு கெடுதி இருக்கும், அல்லது பல நலவுகள், பல கெடுதிகள் இருக்கும். எனவே எல்லாமே அல்லாஹுடைய படைப்புகளாகத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் காண்றோம். அப்போ எதுலையும் கெடுதி என்ற ஒரு பகுதி இருக்கும். அந்த எல்லா விதமான அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் உள்ள கெடுதியை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ இந்த வசனத்தில்
பொதுப்படையாக எல்லா விதமான கெடுதிகளும் இங்கு உள்ளடக்கப்படுகிறது. எனவே நாங்கள் அல்லாஹு தாலா இங்கு நபிகளாருக்கு படித்து கொடுக்கிறான், ரப்புல் ஃபலக்கிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், எதை விட்டும்? அவன் படைத்திருக்கக்கூடியவற்றின் தீங்கை விட்டும். அப்போ எல்லா விதமான தீங்குகளும் இங்கு உள்ளடங்கப்பட்டு விட்டன. அதற்கு பிறகு அல்லாஹு தாலா அடுத்த வசனத்தில் குறித்து அல்லாஹு தாலா சில தீங்குகளை குறித்து அடையாளப்படுத்துகிறான். இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப. ஆக இந்த இடத்தில் காசிக் என்பது இரவை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. எனவே அந்த இரவினுடைய தீங்கை விட்டும், எப்பொழுது இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும். இங்கு அல்லாஹு தாலா இந்த இரவினுடைய தீங்கை குறிப்பதில் பல செய்திகள் இருக்கிறது. ஒன்று, அடிப்படையில் இரவு நேரம் வருகின்ற பொழுது ஒவ்வொரு விதமான தீங்கு தரக்கூடிய விடயங்கள், தீங்கு தரக்கூடிய விஷதந்துகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. எனவே பொதுவாக அந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படக்கூடியவைகளினுடனான தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு குறிக்கப்படுகிறது. அதே போன்று கெட்ட ஜின்கள், ஷைத்தான்கள் நடமாடக்கூடிய, அவர்களுடைய தீங்குகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இருள் பரவக்கூடிய நேரம் காணப்படுகிறது. இதனால்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரம் ஏற்படுகின்ற பொழுது பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு இந்த விடயங்களிலெல்லாம் ஒரு பொடுபோக்கான நிலையில் இருக்கிறோம். எனவே இருள் பரவும் போது அல்லாஹு தாலா சில தீங்குகள் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அதில் தீங்குகள் இருப்பதனால் தான் அல்லாஹு தாலா இப்படி ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் சில ஷைத்தானுடைய அல்லது கெட்ட தீண்டுதல்களுக்கு அவர்கள் ஆளாகிவிடாமல் இருப்பதற்கு, அவர்களுக்கு பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த செய்திகளிலிருந்து நாம் படித்து கொள்ள வேண்டும். எனவே நபிகளாருடைய அந்த போதனைகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு இப்படியான தீங்குகளிலிருந்து ஒரு நல்ல ஒரு நிலை இருக்கிறது. எனவே ஒன்று, அந்த அடிப்படையில் இருள் பரவும் போது ஏற்படுகின்ற அப்படியான தீங்குகளும் இருக்கின்றன. அதே போன்றுதான் இப்படி சூனியங்கள் போன்ற விடயங்கள், இப்படியாப்பட்ட தீங்குகள், திட்டமிடல்கள், இப்படியான சூழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதும் பெரும்பாலும் இருள் பரவுகின்ற அல்லது இருளான அந்த நேரங்களில் தான். எனவே மனிதர்கள் தன்னுடைய எதிரிகளுக்கோ அல்லது தான் குரோதம் கொண்டவர்கள் அல்லது பொறாமை கொண்டவர்களுக்கான சூழ்ச்சிகள், திட்டமிடல்கள், இப்படியான தீங்குகளுக்கு திட்டமிடுவது, அப்படியான முயற்சிகளில் இருளை பயன்படுத்தித்தான் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலும் இரவு என்பது தீங்குகள் என்ற பகுதியில் அந்த பகுதியும் பேசப்படுவது இருக்கிறது, இரவுடைய தீங்கு சம்பந்தமாக. எனவே அல்லாஹு தாலா இங்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூனியத்தோடு தொடர்பட்ட இந்த பின்னணியில் இந்த செய்தியை இறக்குகிறான். இதன் மூலமாக அல்லாஹு தாலா இரவின் தீங்கை குறிப்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சம்பவத்தையும் நாம் இங்கு தொடர்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும். முதல் வசனத்தில், இதுக்கு முந்தின வசனத்தில் பொதுவாக எல்லா வகையான தீங்கும் உள்ளடக்கப்பட்ட, அதுக்கு போகிற இங்கே குறித்து இரவை விசேஷமாக கேட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் வமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், இன்னும் முடிச்சுகளில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும். நஃபாசாத் என்று சொல்கிறது ஊதக்கூடிய பெண்கள். அப்படியாக இருந்தால் சூனியம் செய்வதற்காக அதற்குரிய விடயங்களை எல்லாம் செய்து முடிச்சுகளில் ஊதுவார்கள். பெரும்பாலும் அன்றைக்கு இப்படியான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டவர்கள் பெண்கள் தான் இப்படியாப்பட்ட விடயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டார்கள், இந்த பணிகளில் ஈடுபடுவதற்காக. எனவே அந்த பின்னணியை வைத்துத்தான் அல்லாஹு தாலா இங்கு முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும் என்று சொல்கிறான். அப்போ இதன் மூலமாகத்தான் இந்த முடிச்சுகளில் ஊதித்தான் அப்படியே சூனியம் வைக்கப்படுகிறது. எனவே சூனியத்துடைய செய்திகளில் வருகின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது, அப்படியே முடிச்சுகளில் ஊதி அந்த சூனியத்தை மேற்கொள்வார்கள். எனவே அல்லாஹு தாலா அதனையும் இந்த இடத்திலே குறித்து சொல்கிறான். நபிகளாரிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள், எதை விட்டும்? இப்படி முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களுடைய தீங்கை விட்டும் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே படித்து கொடுக்கிறான்.
அடுத்ததாக கடைசியாக வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போதுண்டாகும் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்ததாக அல்லாஹு தாலா பொறாமையை குறிக்கிறான். இதுவும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சம்பவத்தோடு சூனிய சம்பந்தப்பட்ட சம்பவத்தோடு தொடர்படுகிறது. ஏன் அடிப்படையில் அவன் சூனியம் வைப்பதற்குரிய அடிப்படை காரணமாக இருப்பது அவன் உள்ளத்தில் காணப்பட்ட பொறாமை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள அந்த பொறாமை அங்கு காரணமாக இருந்தது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறாமைக்காரர்கள் பொறாமைப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தீங்கை விட்டும் பாதுகாப்பை கேட்குமாறு அல்லாஹு தாலா அந்த பாதுகாப்பை கற்றுக் கொடுக்கிறான். பொதுவாகவே நாமும் பல சந்தர்ப்பங்களில் பாதுகாப்புக்காக இந்த சூறாக்களை ஓதுகிறோம். எனவே நமக்கு இந்த உலகத்தில் ஒரு பொறாமைக்காரன் இருப்பது என்பது உண்மையில் அது நமக்கு ஒரு பல்வேறுபட்ட அமைப்புகளில் தீங்குகளை ஏற்படுத்தலாம். அந்த பொறாமைக்காரன் பல்வேறுபட்ட விடயங்களில் ஈடுபடுவான். எம்மை பற்றி பிழையான செய்திகளை மக்களிடத்திலே பரப்புவான். எங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு சேதங்கள் ஏற்படுத்துவான். இப்படி நமக்கு பல்வேறுபட்ட அமைப்பில் அநியாயங்கள் செய்வதற்காக என்று பல்வேறுபட்ட தீங்குகள் அவன் எந்தெந்த விதத்திலெல்லாம் யோசிக்கிறான், அப்படி பல்வேறுபட்ட தீங்குகளை செய்வான். எனவே இந்த பொறாமைக்காரர்கள் என்ற ஒரு சாரார் இருப்பது நமக்கு ஆபத்தானதான். அவர்களால் நமக்கு பல்வேறுபட்ட தீங்குகள் ஏற்படலாம். பெரும்பாலும் பொறாமைக்காரர்கள், நம்மை காட்டிக்கொள்ளாத பொறாமைக்காரர்கள் பலர் இருப்பார்கள். நம்மிடத்தில் சிரித்து கொண்டிருப்பார்கள், கதைத்து கொண்டிருப்பார்கள், நம்மோடு பல விடயங்கள் கலந்து கொள்வார்கள். ஆனால் உள்ளத்தில் நம்மை பற்றி ஏதோ ஒரு பொறாமை உணர்வர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். எனவே பொதுவாக யார் எவர் பொறாமைக்காரரோ என்பது விடயமல்ல, யாரெல்லாம் பொறாமைக்காரர்களாக இருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட பொறாமைக்காரர்களால் வரப்போகின்ற தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் அறிந்தவன். யார் யாருடைய உள்ளத்தில் எங்களை பற்றி பொறாமை இருக்குது, யாருடைய உள்ளத்தில் எங்களை பற்றி என்ன எண்ணம் இருக்கிறது என்பது அல்லாஹுக்கு தெரியும். அப்போ நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகிறோம், அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு கொடுக்கிறோம். பொறாமைக்காரர்களால் எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்காக. அன்புக்குரியவர்களே, இந்த சூறாவினுடைய இந்த பொருள் இப்படித்தான் இருக்கிறது. முதலாவது வசனத்தில் அதிகாலுடைய இரட்சகனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். எதை விட்டும்? அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும். அடுத்ததாக முடிச்சுகளில் ஊதக்கூடிய இருள் பரவும் போது ஏற்படுகின்ற இருளினுடைய தீங்கை விட்டும். அதே போன்று முடிச்சுகளில் ஊதக்கூடிய அந்த பெண்களுடைய தீங்கை விட்டும். அதே போன்று பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படுகின்ற தீங்கை விட்டும் என்று அல்லாஹு தாலா பல்வேறுபட்ட தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்ட செய்தியாக அல்லாஹு தாலா இந்த செய்தியை சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த சூறாவிலே இந்த முக்கியமான செய்திகளை பார்க்கின்ற சூறாவினுடைய பொருளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு நன்றாக புரிகிறது எந்த அளவுக்கு நாம் பாதுகாப்புக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூறா என்பது. நாம் பல்வேறுபட்ட விடயங்களிலிருந்தும் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவதற்காக நாம் நம்பிக்கையோடு ஓத வேண்டிய எந்த ஆழமான கருத்தை கொண்ட சூரா என்பதை நூலாக புரிகிறோம். அடுத்தது சூரத்துன் நாஸ். இந்த சூரத்துன் அன்னாஸ் என்று சொன்னால் அடிப்படையில் மனிதர்கள் என்ற கருத்தை கொண்ட சொல். அன்னாஸ் சூரத்துன் நாஸை பொறுத்தவரையில் இதுதான் அல் குர்ஆனுடைய ஓதல் ஒழுங்குமுறையில் 114வது சூறாவாக, இறுதி சூறாவாக காணப்படுகிறது. 6 ஆயத்துகளை கொண்டதாக காணப்படுகிறது. ஒரு அதே போன்று சொற்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 20 சொற்கள். எழுத்துக்கள் என்று பார்க்கிற நேரம் கிட்டத்தட்ட 80 எழுத்துக்களை கொண்டதாக, இதுவும் மதனியா வகை சார்ந்ததாக. ஏனென்றால் இந்த 2 சூறாக்களுமே சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் ஆகிய 2 சூறாக்களும் ஒரே தடவையில் இறங்கியது. எனவே இதுவும் மதனி சார்ந்ததுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த சூறாவினுடைய பொருளை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா இங்கும் பாதுகாப்பை தான் படித்து கொடுக்கிறான். இங்கு இன்னொரு வகையான ஒரு பாதுகாப்பை படித்து கொடுக்கிறான். அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், குல் நபியை நீங்கள் கூறுங்கள், அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பிடத்தில் இரட்சகனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பண்ட வார்த்தை படைப்பினங்களை படைத்து பரிபாலித்து இரட்சித்து காக்கக்கூடிய என்ற பரந்த அர்த்தத்துக்குரிய ஒரு வார்த்தை. அப்போ மனிதர்களை படைத்து பரிபாலித்து இரட்சித்து பாதுகாக்கக்கூடிய அந்த ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்
என்று அல்லாஹு தாலா முதலாவது ரப்புன் நாஸிடத்தில் பாதுகாப்பு தேடுவதாக சொல்லுமாறு அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆக இந்த இடத்தில் நாங்கள் அல்லாஹுடைய ருபூபியத் சம்பந்தமாக சொல்கிறோம். அல்லாஹுடைய விடயத்தில் நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கைகளில் நம்மிடத்திலே இருக்க வேண்டிய அக்கீதா சார்ந்த மிக முக்கியமான ஒரு பகுதிதான் படைத்தல், பரிபாலித்தல், நிர்வகித்தல், திட்டமிடல் போன்ற விடயங்களில் அல்லாஹு தாலா தனித்தவன். அவனுக்கு கண்டுள்ள அந்த தனிப்பட்ட விடயங்களில் அல்லாஹ் தனிப்பட்டவன் என்ற அந்த செய்தியை நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த சூறாவில் முதலாவது வசனத்தில் அந்த ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடுவதாக ரப்புன் நாஸ் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா பயன்படுத்துகிறான். ரெண்டாவது, இன்னும் அல்லாஹுவை பற்றித்தான் அல்லாஹு தாலா திரும்ப சொல்கிறான். மலிக்கின் நாஸ், மலிக் என்றால் அரசன் என்ற கருத்துக்குரியது. அப்போ மனிதர்களுடைய அரசனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்கள், நாங்கள் மனதால் எடுத்தோதினால் நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆளிடத்தில் நாம் பாதுகாப்புக்கு நாம் பொறுப்பு சாட்டுகிறேன். அப்போ அனைத்து மனிதர்களுக்கும் ரப்பாக இருக்கிற இடத்தில் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். அடுத்தது, அனைத்து மனிதர்களுக்கும் அரசனாக இருக்கிற அவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளோ ஆழமான அர்த்தத்தை உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அடுத்தது இலாஹின் நாஸ். அப்படி என்றால் இலாஹ் என்றால் மனிதர்களுடைய கடவுள் என்ற அர்த்தம். அடிப்படையில் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியுடையவன் என்ற கருத்து. அப்போ நாங்கள் கலிமாலே சொல்கிறோம் லா இலாஹ, அந்த இலாஹ் என்ற வார்த்தை தான். ஆக உண்மையில் வணங்கி வழிபட தகுதியுடையவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அப்போ இந்த இடத்துல நாங்கள் நாஸ் என்று சொல்லி 3 தடவை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனோடு சேர்த்து அல்லாஹுடைய 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அல்லாஹ் ரப்பு. எனவே மனிதர்களுடைய ரப்பிடத்தில், மனிதர்களுடைய மலிக்கின்னாஸ் மனிதர்களுடைய அரசனிடத்தில், அதே போன்று இலாஹின்னாஸ் மனிதர்களால் வணங்கி வழிபடக்கூடிய அந்த அல்லாஹுவிடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹு தாலா இன்னும் 3 விஷயங்கள் தொடர்ந்து யாரிடத்தில் பாதுகாப்பு என்று அல்லாஹுடைய 3 விஷயங்களை அல்லாஹு தாலா இங்கு சொல்கிறான். சொல்லிவிட்டு தான் எதை விட்டும் பாதுகாப்பு என்பதை அல்லாஹு தாலா 4வது வசனத்தில் சொல்கிறான். எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன்? மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். அல் வஸ்வாஸ் என்று சொன்னால் இந்த இடத்தில் வீண் சந்தேகங்களை உண்டாக்கக்கூடியவன். பதுங்கி இருந்து, அல் ஹன்னாஸ் பதுங்கி இருந்து கொண்டு, நமக்கு மறைவில் இருந்து கொண்டு நம்மிடத்திலே பிழையான வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவனின் தீங்கை விட்டும். அப்படியாக இருந்தால் இந்த இடத்தில் அடிப்படையில் ஷைத்தான் நாடப்படுகிறான். வீணான சந்தேகங்களை ஏற்படுத்துதல் என்பது ஷைத்தானுடைய முக்கியமான வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன், நம்முடைய முதல் தந்தையாக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் அங்கு சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கும் அவர்களுடைய உள்ளத்தை குழப்புவதற்கு ஷைத்தான் மேற்கொண்டது இந்த வஸ்வாஸ் தான். வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தி அல்லாஹு தாலா அவர்களுக்கு தடுத்திருந்தான், அந்த மரத்தை தடுத்திருந்தான். அந்த மரத்திலிருந்து புஷிக்க வேண்டாமல் அல்லாஹ் குறித்த ஒரு தடையை விதித்திருந்தான். இவன் வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தி அது இதுக்குத்தான் தடுக்கப்பட்டது, இது நீங்கள் இப்படி செய்திருந்தால் உங்களுக்கு சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நல்ல இதைவிட உயர்ந்த பாக்கியத்தை அடையலாம், இதை சாப்பிட்டால் அதற்குத்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பிழையான வீணான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி சத்தியம் பண்ணி அவர்களை வழிகெடுத்தான். எனவே வீணான சந்தேகங்களை பதுங்கி இருந்து ஏற்படுத்துதல் என்பது அடிப்படையில் ஷைத்தானுடைய காரியமாக இருக்கிறது. எனவே இந்த இடத்திலே நாம் அந்த அல் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை கிளப்பிவிடக்கூடிய அந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறதுக்கு அல்லாஹு தாலா இங்கு கற்றுக் கொடுக்கிறான். எனவே மனிதர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலும் பாவங்களுக்கு உள்ளாகுவதற்கு, அல்லாஹுடைய கடமைகளிலிருந்து பொடுபோக்கு நிலை அடைவதற்கு, வீணான சந்தேகங்கள், வீணான உள்ளத்திலே பலவீனமான நிலைகளை ஏற்படுத்துவது என்பது ஷைத்தானுடைய அடிப்படை பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஷைத்தான் அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன்தான் மனிதர்களுடைய உள்ளங்களில் வீண் சந்தேகங்களை உண்டு பண்ணுகிறான். மனிதர்களுடைய உள்ளங்களில் வீண் சந்தேகங்களை உண்டு பண்ணுகிறான்.
எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் உள்ளத்தில் இந்த விடயத்திலும் சந்தேகமான நிலைமைக்கு அவன் வந்து விட்டான் என்றிருந்தால் அவனிடத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அது பல்வேறுபட்ட விடயங்களை நாம் வசுவாசை பார்க்கிறோம். சில விஷயங்கள் இதிலும் ஒரு சந்தேகம், நாங்கள் சில டைமுக்கு தொழுகிற நேரம் அல்லது உழு செய்கிற நேரத்திலும் பல சந்தேகங்களை பார்க்குறோம். செஞ்சு முடிஞ்சது அதை செய்யாத மாதிரி அல்லது இன்னும் திருப்தி அடையாத மாதிரி. அப்போ அது சரியாகத்தான் முடிந்திருக்கும், ஆனால் சும்மா வீணான சந்தேகங்கள். வஸ்வாஸ் என்பது ஒரு தனியொரு பகுதி. அல்லாஹு தாலா இந்த இடத்தில் உள்ளத்தில் வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த சைத்தானுடைய தீங்கன் அல்லாஹு தாலா இங்கு குறித்து சொல்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா இப்படி உள்ளத்தில் வீணான சந்தேகங்களை ஏற்படுத்துவோர் மனிதர்களிலும் இருக்கின்றனர், ஜின்களிலும் இருக்கின்றனர் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே மனிதர்களை வழிகெடுப்பதற்காக, அவர்களை பிழையான எண்ணங்களுக்கு போக வைப்பதற்காக, பிழையான சிந்தனைகளுக்கு போக வைப்பதற்காக, பிழையான நடத்தைகளுக்கு போக வைப்பதற்காக உள்ளத்திலே வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தி இப்படியான பணிகளில் ஈடுபடுதல் என்பது ஜின்களிலும் இப்படிப்பட்ட சாரார் இருக்கிறார்கள், மனிதர்களும் இப்படியாப்பட்ட வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்படி நாம் தவறிப்போவதற்கு காரணமாக இருக்கின்ற, தவறிப்போய் நாம் தீங்குகளுக்கு ஆளாகுவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த சைத்தானுடைய இந்த தீங்குகளை விட்டும் அல்லது இந்த சைத்தான்களுடைய தீங்குகளை விட்டும், மனித இனத்திலும் இருப்பார்கள், ஜின் இனத்திலும் இருப்பார்கள், இப்படி பிழையான அமைப்பில் நம்மை தவறவிடக்கூடியவர்கள். எனவே இப்படியாப்பட்டவர்களுடைய தீங்குகளை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே படித்து கொடுக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சூறாவும் சுருக்கமான சில சின்ன வசனங்கள் தான். இவைகளெல்லாம் நாம் கருத்துக்களை நினைவிலே வைத்து கொள்ளலாம். குல் அஊது பிரப்பின்னாஸ், நாம் மனிதர்களுடைய இரட்சகனிடத்தில் ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மலிக்கின்னாஸ், மனிதர்களின் அரசன். இலாஹின்னாஸ், மனிதர்களுடைய கடவுள். எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன்? பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய அல்லது வஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ், அவன் மனித உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை உண்டு பண்ணுகிறான். இப்படிப்பட்டவர்கள் மினல் ஜின்னா, ஜின்னா என்பது ஜின்களை குறிக்கக்கூடியது, ஜின்களிலும் உள்ளனர், ஒன்னாஸ் மனிதர்களிலும் உள்ளனர் என்ற அந்த செய்தியை நாம் இந்த சூறாவிலே பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டு சூறாக்களோடையும் தொடர்புபட்ட இன்னும் சில விளக்கங்கள், இதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள் என்பது இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.